மாணவர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நான் உங்கள் ஜெயலட்சுமி வெங்கடேசன். இன்றைய தகவலில் இன்று ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு. அது கையில 2 ஆப்பிள் வச்சிருக்கு. அப்ப அவங்க அம்மா பாப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஒரு ஆப்பிள் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த குழந்தை என்ன செய்யுது, தன்னுடைய வலது கையில இருக்க அந்த ஆப்பிளை எடுத்து கடிக்குது. கடிச்ச கையோட இடது கையில இருக்க ஆப்பிளையும் கடிச்சிருச்சு. உடனே அவங்க அம்மா நினைக்கிறாங்க, இவனுக்காண்டி தான் நம்ம வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறோம், ஆனா ஒரு ஆப்பிள் கொடுத்து உதவுறாளா பாரு அப்படின்னு மனசு நொந்து போனாங்க. ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை என்ன செஞ்சுச்சுன்னா, அம்மா இந்த ஆப்பிள் தான் ரொம்ப இனிப்பா இருக்கு, இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குது. இதை பார்த்து அவங்க அம்மா கூனி குறுகி வெட்கப்பட்டு போயிட்டாங்க. அதாவது நண்பர்களே, நம்ம எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், நம்மளுடைய அனுபவம் எவ்வளவு சிறந்ததா கூட இருக்கலாம், நம்ம அறிவு கூர்மையானவர்களா கூட இருக்கலாம். ஆனால் ஒருத்தரை கணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கால தாமதம் எடுத்துக்கணும். திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ச்சி செய்யுங்க, அதுல எது அதிகமா இருக்கோ அதை பொறுத்து அவங்கள கணிங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒருத்தரை பத்தி உடனே கணிச்சா அது நல்ல கணிப்பாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. நன்றி.